ஹாய்! இன்னைக்கு நம்ம பேப்பர்லே ஒரு அழகான ஸ்பைடர் பண்ண போகிறோம். அதுக்கு 20க்கு 20 2020ல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் 2 பக்கமும் மடித்ததுக்கப்புறமா சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கார்னர் பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நமக்கு ஸ்கொயராக இந்த மாதிரி வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு அதே மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கலாம். இப்போ நிமித்திக்கிட்டு இதில் நான் லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இடையில, இந்த லைனை நான் இப்போ சிசர்ஸ் வச்சு காட்டினேன் பாருங்கள், இது வரைக்கும் வெட்டிக்கோங்க. சுற்றி 4 பக்கமும் இதே மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இப்போது இந்த சென்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ 4 பக்கமும் மடித்ததுக்கப்புறமா ஒரு கார்னர்லேருந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி நிமித்திக்கிட்டு நம்ம முதல்ல அந்த ஸ்கொயர் மடிப்போம்ல, அதே மெத்தடில் தான் இதுவும் வரும் மடிக்கிறது. இந்த மாதிரி மடிச்சிட்டு இப்போ நமக்கு இப்படி இருக்குமா, இனி திரும்பவும் அடுத்த ஸ்டெப்பும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கத்தையும் இப்படி மடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நிமித்திக்கோங்க. நிமித்திக்கிட்டு நம்ம இப்போ மடித்தோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை இப்படி உள்ளாடி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் விட வேண்டாம், நான் பண்ணுறது பார்த்து விட்டுக்கோங்க.
மெதுவாக இப்படி பிடிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த அடியில் உள்ள ஒரு இது மட்டும் இருக்கட்டும், ஒரே ஒரு இது மட்டும். இப்போது நம்ம பக்கத்தில் உள்ள அந்த லேயரை நம்ம இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு நிமித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஒரு லேயரும் இப்படி நிமித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மடித்தோம் இல்லை, அந்த லேயரில் திரும்பவும் அந்த முனைப்பகுதியை மட்டும் சென்ட்ரு பார்த்து மட்டும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம இப்போ மடக்கணுமே, அந்த ஒரு பகுதியை மட்டும் இப்படி நிமித்திட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இப்படி அதுவே விரியும். இந்த முனைப்பகுதிகளெல்லாம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேப்பரை நல்லா நிமித்து விட்டுக்கோங்க. அது சுருங்கிடுச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பகுதியை மட்டும் மடக்காமல் வச்சுருக்கோம் இல்லை, அந்த பகுதியை இந்த மாதிரி நம்ம செகண்ட் ஒரு மடிப்பு மடித்தோமே, இந்த கார்னர்லாம் நிமித்து விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மடிப்பை கிளியர் பண்ணதுக்கப்புறமா இந்த கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி மடக்கி கொண்டு வாங்க. ரெண்டு பக்கமும் ரொம்ப நிதானமாக தான் இது செய்யணும். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு செஞ்சோன்னா கிளியராக வராது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பகுதி மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற பகுதிகளெல்லாம் நான் முதல்ல ஒன்று பண்ணேன்ல, அதே மாதிரி இன்னும் மற்ற பகுதிகளை நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு நான் முதல்ல கொஞ்சம் நேரமாக பண்ணேன்ல, அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ரெண்டு விரலையும் உள்ளாடி விட்டு அந்த முனைப்பகுதியில் ஒரு விரலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா இது நிமிரும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிமிர்ந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் இப்படி நம்ம பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இனி நமக்கு இன்னும் என்ன பண்ணணுன்னா சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. சிசர்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதை அடியிலேருந்து இப்படி நிமித்து வச்சுட்டு சென்டர் பார்த்து வெட்டுங்க. மேலே நேரே பார்த்துட்டு வெட்டினீங்கன்னா இங்கே கீழே டிஃப்ரெண்ட்டாக வெட்டுப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி அதை விரித்து வச்சுட்டு வெட்டினீங்கன்னா கரெக்டாக விட்டுருக்கும். அந்த ட்ரையாங்கிள் முடிகிறது வரைக்கும் அந்த 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 பகுதி வரைக்கும் இப்போ நான் வெட்டின மாதிரி மீதி உள்ள 3 பகுதிகளையும் கூட வெட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் வெட்டினதுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? 8 பீஸ் ஆயிரும். 8 பீஸாக கீழே பகுதி ஆயிரும். இப்போது நம்ம இதை இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அதில் இங்கே இந்த பகுதியை எடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும்ல, இந்த பகுதியிலேருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி 8 பகுதியுமே ரெண்டாக மடக்கிக்கோங்க. இப்படி
ரொம்ப நிதானமாக தான் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணணும். சும்மா உள்ளேயும் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, 2 லேயராக தானே இருக்கும். அதனால நம்ம மடக்கும் போதெல்லாம் இந்த வால் பகுதியிலலாம் கொஞ்சம் மேலே கீழே எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை அப்படி கிளியர் பண்ணணும். அதே மாதிரி இப்போ மீதி உள்ள சுற்றி 8 பகுதிகளையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணியாச்சு, சாரி மடக்கியாச்சு. பாருங்கள் எப்படி வந்து இப்போது நமக்கு இந்த வி மாதிரி என்ன பாருங்கள், இந்த மேல் பகுதியில் மட்டும்தான் இந்த வி மாதிரி நம்ம ஒரு ஸ்பேஸ் மட்டும் வித்தியாசமாக மடக்கணும் இல்லை, அந்த ஸ்பேஸ் அந்த பகுதி மேலே வரணும். வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இப்படி நிமிக்கும் போது கரெக்டாக வரும். மேலே 2 பகுதி கீழே 2 பகுதி மாதிரி வரும். அதாவது 4 பீஸ் மேலே 4 பீஸ் கீழே மாதிரி. இப்போ கிளியாது, இந்த மாதிரி நிமித்துக்கணும். பார்த்தீங்களா? பாருங்க நிமிக்கும் போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இனி இதை இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கணும். பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா இது? அப்போ நமக்கு இதுதான் வயிறு பகுதியாக வரும். அந்த இதோட வயிறு பகுதியாக வரும். இனி நம்ம அந்த கால்களை எல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு மேலே உள்ள பகுதியை பண்ணுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நிமித்திட்டு காலை இந்த மாதிரி அடிப்பகுதியிலையும் கை கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இப்படி வந்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இப்படி மடக்கிக்கோங்க. இந்த முனைப்பகுதி வரும்போது நமக்கு கொஞ்சம் மடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து நிதானமாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும். மடக்கும்போது ஒரு பகுதி மேலே வந்துச்சுன்னா அடுத்த பகுதி கீழே போகிற மாதிரி இருக்கும். முனைப்பகுதியில் வந்துட்டு கீழே போகும்போது அது வளையவே ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா கால்களையும் மடக்கிக்கிடணும். இன்னொன்று மடக்கி காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம மடக்கிக்கலாம். எல்லா கால்களையும் இதே மாதிரி மடக்கும்போது நமக்கு சூப்பராக ஸ்பைடர் ரெடி ஆயிரும். இப்போ நான் எல்லா கால்களையும் மடக்கிட்டேன். அடுத்து அந்த அடிப்பகுதியில் ஒரு 3-4 ஸ்டெப்பாக லேயர் வரும். அது எல்லாத்துலேயுமே லைட்டாக சென்டரில் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அது விரிஞ்சு கொடுக்காது, ஒடுங்கி அப்படியே ஒட்டி இருக்கும். சின்ன சின்ன கேப்புகள்ல எல்லாம் லைட்டாக க்ளூ போட்டு நல்லா அப்படி அமுக்கி பிடிச்சிக்கோங்க. அப்போ அது கிளியராக ஒட்டிக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க.
ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.